பேச்ச கேட்டா தானே நான் அப்பவே சொன்னேன் அந்த பொண்ணுக்கும் மாரிக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு. யாராச்சும் நம்புனீங்களா? எல்லாரும் என் மேல சண்டைக்கு வந்தீங்க. இப்ப மாறி என்ன செஞ்சுட்டான்னு ஒரேடியா நீ குதிக்கிற? இன்னும் செஞ்சுட்டானா? முதல்ல குப்பை தொட்டில கிடந்த குழந்தைய வீட்டுல வச்சுக்கணும், அந்த குழந்தைய வளர்க்கறதுக்குன்னு ஒருத்தையும் சேர்த்துக்கணும். அவங்க 2 பேரும் அடிக்கிற கொட்டங்குத. மாமா சும்மா இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க. அஞ்சல, அவன் உன்னை ஏமாத்த பார்த்தான். நல்ல வேளை தப்பிச்சுக்கின. மாட்டிருந்த நீதான் அவனுக்கு சின்ன வீடு. மாமா இப்ப நீ போறியா இல்லையா? அவனை ஏமா கோச்சுக்கிற? ஊரே அப்படித்தான் பேசிக்குது. அப்பா அஞ்சல, நான் மாறிய நேர்ல பார்த்து என்னன்னு கேட்டு வந்தேன். நில்லுங்கப்பா, நீங்க போக வேண்டாம். நானே நேர்ல போய் அவர்கிட்ட 2ல 1 கேட்டு வந்துடுறேன். என்னங்க, குழந்தை கொஞ்சம் பிடிங்களே, நான் டிராயரை மாட்டிடுறேன். யாரு புடிச்சா என்ன, யாரு மாட்டினா என்ன? உங்களுக்கு தானே அவன் அப்பான்னு கூப்பிடுறான். ஏன் உன்னை மட்டும் அம்மான்னு சொல்லலையா? சரி பிடிங்க. டேய், அம்மா சொன்னா கேளுடா. சபாஷ், ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்பதாயா என் வயித்துல ஐஸ் கட்டி வச்ச மாதிரி குளுகுளுன்னு இருக்கு. ஏயா இந்த அனாதை குழந்தையா அங்க விட்டுறேன் இங்க விட்டுறேன்னு சொல்லிட்டு குழந்தை பத்தவளை கூட்டு வந்து குடும்பம் நடத்துறியா? அஞ்சல, புரிஞ்சுக்காம வாயில வந்தபடி எல்லாம் பேசாத. புரிஞ்சுக்கிறது என்னையா? அதான் நேர்லயே பாக்குறேனே. இந்த பாரு, குழந்தைய வளர்க்கறதுக்காகத்தான் வந்திருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஆமாயா, நீ அனாதை ஆசிரமம் நடத்துற. இந்த அம்மா ஆசிரம தலைவி. இனிமே ஊர்ல இருக்கிற அனாதை பிள்ளைங்களுக்கு கவலையே இல்ல. அஞ்சல, எவனோ என்னமோ சொன்னா நீ குழம்பு போய் என்கிட்ட தகராறு பண்ண வந்திருக்க. இந்த சமயத்துல உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. பேசாம நீ வீட்டுக்கு போ. போறீங்க? அதுக்கு முன்னாடி இவ்வளவு நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு போறேன். அடியே அஞ்சல, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ பேசாதடி. ஏண்டி இன்னும் எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? உனக்கு ஊர்ல வேற ஆம்பளையா கிடைக்கலையா? எனக்கு புருஷன் அவரை வளைச்சு போட்டியே, நீ வாழ்ந்துருவியா? நீ உறப்பிடுவியா? மானுகட்ட சக்களத்தி ஒண்ணு. அஞ்சல, படிச்சிட்டியா? இந்த அடி ஒண்ணும் பெருசு இல்ல. ஏற்கனவே நீங்க அடிச்சுட்ட. யோ, என்ன ஏமாத்திட்டு எவ்வளவு கொண்டு வந்திருக்கேன். அவளையும் ஏமாத்திடாத, நல்லா வச்சிரு. என்னால அஞ்சல வாழ்வுக்கு இடைஞ்சல் வருதுன்னா நான் இன்னும் இங்க இருக்கணுமா? என்ன செய்ய போற? எப்படி நான் வந்ததும் அப்படியே நான் போயிடுறேன். போறதும் போகாது ஓ இஷ்டம். கொஞ்ச நேரம் இந்த குழந்தைக்கு தாயா நடிக்க சொன்னேன். இந்த குழந்தையை நானே வளர்க்கிறேன்னு நீதான் இங்க தங்கின. இப்ப நீ இத பிரிஞ்சு போறேன்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணுக்குட்டிய கதற கதற கட்டி போட்டு பசுவை மட்டும் தனியா பிரிச்சு வித்த மாதிரி இருக்கு. அதுக்கு இல்லைங்க, ஊர்ல என்னையும் உங்களையும் சேர்த்து தப்பா பேசுறாங்க. அது இன்னைக்கு நேத்தா பேசுது. இந்த உலகம் என்னைக்கு தோடிச்சோ அன்னைக்கு இருந்து பேசுது. என்ன பத்தி நீ தப்பா நினைக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. ஆனாலும் நான் இங்க இருக்கிறது. இதுக்கு மேலே நீ போறதுன்னா இவனை தாண்டிட்டு போ. அஞ்சல, என்னம்மா ஆச்சு? ஏம்மா அழற? என்னம்மா ஆச்சு சொல்லுமா. எல்லாரும் சொன்னது உண்மைதான்ப்பா. இப்படி ஒருத்தைய வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு என்கிட்ட எதையுமே சொல்லாம என்ன ஏமாத்திட்டாருப்பா. கம்மி நாட்டிங்க. கல்யாணத்துக்கு முன்னால இப்படி ஒண்ணு இருக்குறத இந்த நாட்டுல எந்த ஆம்பளையுமே முன்கூட்டி சொல்ல மாட்டானுங்கம்மா, மறைச்சிருவானுங்க. அப்புறமா தான் இந்த விஷயம் லோல் படுறது. நீ அழாதம்மா, மாரியதான் எனக்கு பிடிக்கும், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அன்னைக்கு நீதானே என்ன கேட்ட. தாய் இல்லாத பிள்ளையாச்சேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். ராஸ்கல் இன்னைக்கு எல்லாரையுமா போட்டு ஏமாத்திட்டான். இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் புழைக்க வந்த தெக்குத்தியா நம்ப கூடாதுன்னு. கேட்டீங்களா? வாய மூடுறா பேமானி. நீ ஒழுங்கா இருந்த அஞ்சலிக்கு ஏண்டா இப்படி ஒரு கதி? எப்ப பாரு சூது குடி கஞ்சா.
மாமா நீ மாத்திரம் அஞ்சலை எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லு. சப்பி சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு சபரிமலைக்கு மாலை போட்டுறேன். ஆக திருந்துறதா முடிவு பண்ணிட்ட. ஐயப்பனுக்கு மாலை போடுறது அப்புறமா இருக்கட்டும், அஞ்சலைக்கு முதல்ல மாலை போடு. அப்பா ஷோ, நீ முடிவு பண்ணது நடக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணது நடந்தே ஆகணும். கஜா, இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு. கல்யாணத்துக்கு நோட்டீஸ் ஏற்பாடு பண்ணு. ஏன்டா தலை குனிஞ்சு நிக்கிற? தலை நிமிர்ந்து நில்றா. நீ யாரு? சீமா கோயில்சாமி புள்ளையோட மருமக புள்ள. போ. நான் வரேன் மாமா. For more updates, like, comment, subscribe to our channel.